ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி சண்டே. எல்லோரும் நல்லா சண்டேவை கொண்டாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள்லாம் என்ன டிஃபன் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வாக்கிங்க்கு போகல, சாயந்தரமாக போயிட்டு வரலான்னு தூங்கிட்டேன் கொஞ்சம். இன்றைக்கி நான் என்ன டிஃபன் செஞ்சுருக்கேன்னா வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன டிஃபன் நம்ம வீட்டிலன்னா பாசிப்பருப்பு தோசை. எப்படி வந்திருக்கு பாருங்கள், முறுன்னு. இட்லிக்கு மாதிரி தான். இட்லிக்கு நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெந்தயம், அவ்வளோதான். அதை ஊற வச்சு நைட்டே அரைச்சி கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா. செவன்னு அப்படியே மொறுன்னு வரும். நல்லாயிருக்கும் தோசை. இட்லி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இட்லி ஊற்றல, தோசை தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் என்ன வச்சுருக்கேன்னா சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போ தான் விசில் வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்களாம் என்ன டிஃபன் பண்ணீங்க? சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷான்னு சொல்லுங்கள். அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி ரூம் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் கீழே கபோர்டு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். அதை க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருங்க. காலையிலே ஊற வச்சுட்டு நைட்டு அரைச்சி வச்சுருங்க. காலையில் எடுத்து தோசையோ இட்லியோ ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயமும் போட்டு சுடணுன்றதுக்காக வெங்காயமும் அறுத்து வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொஞ்சம் விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சிக்கன் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா தோசைக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் டிஃபனு. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். ஆனியன் ரோஸ்ட் ஊற்றும் போது கொஞ்சம் தப்பமாக ஊற்றினா தான் ஆனியன் ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சின்னசாக கொஞ்சம் தப்பமாக ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் ரெடி ஆகிடுச்சி. சூப்பரான பாசிப்பருப்பு ஆனியன் ரோஸ்ட்டும் சிக்கன் குழம்பும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் டிஃபனு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய். எல்லாருக்கும் திருப்பி ஹாப்பி சண்டே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?